மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது என்பி பிரதர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயுமா சரி பரவாயில்ல. நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயரில் 1v1 வந்து விளாட போகிறோம். ஆச்சு இப்போ நீங்கள் பார்த்து மாலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வச்சு விட்றானுங்களா. சரி, இப்போ பார்த்தா நான் இப்போ ஆடுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஆடுறது நான். இந்த ஆப்போனண்ட் வந்து யாருன்னு தெரியுமா? அது வந்து நான் தான், வேற யாரும் இல்லை. ஆமாம், அதாவது அண்ணன் இல்லை என்னோட வந்து நாங்கள் 2 பேரும். அதாவது நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சா வர்ணசன் எல்லாம் போட்டு, அதனால் அதுவும் சரி நாங்களும் பவர் தான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தோம். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மூடு கொடுக்கும். எப்படி ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் ஆடுங்க இப்போ பார்த்தோன்னா அன்லிமிட்டட் க்ளோன் போடாமல் தெரியாது. சில பேத்துக்கு தெரியாது, நிறைய பேத்துக்கு தெரியும். நாங்கள் பார்த்தோன்னா அந்த இதை மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து உங்களுக்காக போடுறோம். அதை நீங்கள் வேணால் பார்க்கணும். ஷார்ட்ஸாக போடுறோம் இந்த வீடியோவை. இல்லை, நாங்கள் ஷார்ட்ஸில் அதை போடுறோம், அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபர் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து லைவ் போடலாம் உங்களுக்காகவே. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாங்கள் ரூம் மேட்ச் கூட ஃபன்னி ரூம் மேட்ச் கூட போடலாம் உங்களுக்காக. நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபன்னி ரூம் மேட்ச் 1vs1 எது கூட்டாலும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி இப்போ 1vs1 பார்த்தீங்கன்னா நம்மலாம் போடலாம். 4v4 அந்த மாதிரி 2v2 1v1 அந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு க்ளோன் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க. டேய் வெளியே வாடா. வெளியே வர மாட்டேன்டா. வெளியே வாடா. புகையை தூக்கி போட்டாச்சு. ஐயோ, புகையை தூக்கி போட்டாச்சு. சவுண்ட் கிரனேட் தூக்கி போட்டிருந்தா. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச். இது வந்து ஒன் டாப் மேட்ச் பாய்ஸ். எக்ஸாக்ட்டுங்க. அது இந்த அவ்வளோதான். ஐயோ அடிய பத்தலீங்களா காய்ஸ். ஆனால் நான் நடுவில் என்னென்ன பண்ணியிருப்பேன்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். பார்த்து தான் செத்துருவீங்க. செத்துருலாம் மாட்டீங்க. இந்த மாதிரிலாம் மாடா விளையாட போறீங்கன்ற மாதிரி விளையாண்ட மாதிரி எப்படி பண்ணு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 ரவுண்ட் போயிடுவோம். 3 ரவுண்டுக்கு அப்புறம் இல்லை நான் வந்து எங்கே போயிருப்பேன் தெரியுமா? தண்ணி கேன் போட போயிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்களேன். ஓகே சரி வாங்க, இப்போ நம்ம 1v1 விளாடலாம். இது பார்த்தோன்னா எங்களோட பழைய ஐடி தான். இப்போ முன்னாடி ஒரு ஐடி வச்சுருந்தோம். அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 2த்துலேயுமே இருந்து பயங்கரமான இதில் இருந்தோம். புஷ் பண்ணி சமயதா மேலே கட்டுங்க. ஹெட்ஷாட்னு ஒரு பட்டமே வச்சுருக்கோம். அவங்க அது பார்த்தீங்கன்னா நான் தான் வாங்கினேன், எங்கள் அண்ணன் வாங்கலை. நான் வாங்கினேன், கஷ்டப்பட்டு வாங்கினேன். அதாவது சிஎஸ் ரேங்கில் இந்த மாதிரி சிஎஸ் ரேங்கில் பிஆர்லாம் அழுத்திப்பிடி ஒன்டாப் எங்கள் அண்ணன் அழுத்திப்பிடியில் ஒன்டாப் பிடிப்பேன். நான் டெசடிக்கில் இந்த மாதிரி கண்ணிலாம் ஒன்டாப் பிடிப்பேன். ஆனால் இதில் ரூம் மேட்ச் ஆடினா இவன் ரூம் மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி போட்டுன்னு ரூம் மேட்ச்சில் எக்ஸ்ட்ரா தான் சொன்னான். இவன் பீனடி வச்சு அழுத்துவான்னு பார்த்தா இவன் 2த்துக்குள்ள எந்த கண்ணு வச்சு அடிப்பான் பாருங்க. பீனடி யூஸ் பண்ணுவான். நான் வந்து இப்போ எங்கே போயிருப்பேன் தெரியுமா? ஒரு 3 ரவுண்டு இருக்குங்க. ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி கேன் போட போயிருப்பேன். அது வரைக்கும் ஏன் தெரியுமா? இல்லை அது வந்து தண்ணி கேன் போட போயிருப்பேன். அவன் வந்து என்னோட இன்னொன்று தம்பி இருப்பான், அவன்கிட்ட வந்து கொடுத்து நான் விளாட சொல்லியிருப்பேன். பிக்காளி பையன் 3 ரவுண்டுமே அவனுக்கு விட்டு கொடுத்துட்டான். அப்புறம் தண்ணி கேன் போட வந்த பாய் எந்திரிச்சு வந்து 3 ரவுண்டு என்ன 5 ரவுண்டு காட்டியிருப்பேன். நீங்களே பாருங்க அதை. ஓகே ப்ரோ, நான் வந்து தண்ணி கேன் போட போகிறேன். நான் போன ரவுண்டு நான் அவுட் ஆகிட்டேன், ஏன் தெரில. அது எப்பயும் ஒரு ரவுண்டு அவுட் ஆகிறதான். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இதுக்கு அதை இப்போ வரைக்கும் நான் அவுட் ஆயிருக்கேன். நிறைய பேட்ச் ஆயிருக்கேன். ஆனால் இதில் அதுவும் எனக்கு ஃபோன் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்து தப்பாக இருந்தேன். ஐயோ அப்படின்னு சொல்கிற வாயில முடியல. நான் ஷர்ட்டுன்னு ஒரு ஷர்ட் அடிச்சுட்டேன். அவன் மாத்திரம் வாய போடுதுன்னா நான் வாயெல்லாம் பழக்க மாட்டேன். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் போட்ட ஒரு 1vs1 கூட எங்கள் அண்ணன் இல்லைடா, அந்த தம்பி தான் இப்போ விளாட்றான். எங்கள் அண்ணா விளாண்டா எப்படியோ பார்த்தோன்னா எடுத்துன்னு ஒரு ரவுண்டு எப்பயாவது ஒரு வாட்டி ஜெயிப்பா இல்லை நான் ஜெயிச்சிடுவேன். ஆனால் இது வரைக்கும் நான் வந்து என் தம்பி கூட விளையாடி தோத்துருக்கேன். நிறைய பேர் சில மேட்ச் தான்டா ஜெயிச்சிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு விட்டு கொடுத்தனால தான்டா அதையும் ஜெயிச்சேன். இந்த மேட்ச் விட்டு தான் கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் போட்ட ஒரு 1vs1 கூட எங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வின் ஆகுது. இல்லடா, வின் ஆயிருக்கேன்டா. சரித்திரத்துல ஒரு வாட்டி தான் நிறைய போட்டு இந்த இடத்துல பாருங்க. ஒரு அக்யூரேட்டான ஹெட் விழுகும். நான் மேலே போயிருவேன். மேலே போனதுக்கப்புறம் அக்யூரேட்டான ஹெட் விழுகும். இந்த இடத்துல என்ன அடிச்சிட்டேன். நான் வந்து இப்போதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் டேமேஜ் கொடுத்துருக்கேன். முட்டை டேமேஜ்ல 2 ரவுண்ட்லயே முட்டை டேமேஜ். இந்த ரவுண்டு வந்து இதாயிரும். அடிக்க கூடாதுடா. ஒரு நிமிஷம். சரி, இதை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு
எந்திரிச்சிட்டா உடனே எந்திரிச்சிட்டா மெடிக்கல் போட்டுக்கிறேன்டா மெடிக்கல் போட்டுக்கிறேன்டா கேட்கல. நான் கேட்க மாட்டேன். இப்ப அடிச்ச வரையில வெறும் 74 தான் வச்சு மாண்டே மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட இருக்கிறது சரி ஓகே. என்னடா 3 ரவுண்டு விட்டு கொடுத்துட்ட ஏ தம்பி, நீ வந்து நியூ பிளேயர் சரியா, அதனாலதான் உன்கிட்ட கொடுத்தேன் தம்பி. ஆனா பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் வந்து எத்தனை ஒரு 5 வருஷம் ஓல்டு பிளேயர், 5 வருஷம் ஒரு 7 வருஷம் இருப்பேன், கணக்கே இல்ல. 5 வருஷம் ஓல்டு பிளேயர். நானும் இவனும் 5 வருஷம் ஓல்டு பிளேயர் தான். எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு தான் இவனுக்கும் நான் வந்து வந்தேன் உள்ளேயுமே. ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் உள்ள வந்தேன். ஆனா உள்ள வந்து முத நாளே பார்த்தீங்கன்னா நான் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா, இப்போ நான் தான் Y444 அப்படின்ற மாதிரி நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி அழுத்தி விட்டு பிளேயர்ல நீ மிஞ்ச முடியாது. அந்த மாதிரி பாரு அடிக்கிற துப்பாக்கி கேம் இருக்கேன். எனக்கு ஒண்ணு புரியல, 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம். அந்த இன்னும் இருக்குல்ல அந்த கேனு கிட்ட, இப்ப நம்ம போறோம்ல கேனு. என்ன ப்ரோ இது 192 கேரக்டர் வச்சு வந்திருக்க ப்ரோ. இல்ல எந்த கேரக்டர்லாம் வச்சிருக்கல. அப்புறம் எதுக்கு ப்ரோ அடிச்சு 182 போதே? ஹெல்மெட்டை கழட்டி விட்டுட்டு 182 போதாமா? புள்ளிங்க எல்லாம் ஆடக்கூடாது. 18 GB தான் இருக்கா அப்ப இன்னும்? ஆமா, பின்னாடி தான் இருக்கும். பின்னாடி தாண்டா இருக்கேன். சீக்கிரமா எனக்கு வால் எடுத்து போடு. ஏன்டா வாழை கீழே போட்ட? நீ என்ன அங்க தூக்கி போறீங்க சார்? ஸ்மோக் கூடாது. ஸ்மோக் தான் ஜோன்ல அடி வாங்கு. அடி வாங்க வைக்கிறேன். ஐயோ அவ்வளவுதான்டா. பட்டாமே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் பாருங்க நான் பார்த்தேன் குளோவல் ஜோன்ல விட்டு அடிக்கிற மாதிரி. புள்ளிங்க எல்லாம் ஆடக்கூடாது, என்ன ஆட ரெடி ஆகக்கூடாது. இந்த ரவுண்ட்ல பாருங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்க பண்ணதால அவன் ஜெயிச்சு போயிட்டான். இந்த ரவுண்டுக்கு அப்புறம் என்ன, இந்த ரவுண்டு ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த ரவுண்டு பார்த்தோன்னா எனக்கு இது பண்ணிட்டேன், அதனால தான் நான் தோத்துட்டேன். ஓகே, நான் வந்து இந்த ரவுண்டை நான் வின்னே ஆகிடணும். ஏன்னா என் தம்பிக்கிட்ட கொடுத்தனால இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இதாயிருச்சு. இந்த ரவுண்டு என்ன இந்த மாதிரி பட் அதாவது நான் வந்து ஒரு ரவுண்டு வச்சு அவனை அடிச்சே தீரணும் கன்ஃபார்ம். இந்த குளோவலோட ஸ்டோன்ட்டான்டா இந்த ரவுண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இவன் பண்ணிட்ட வேணும்னு நான் வர வச்சு நடிக்கிறேன் கைஸ். அதனாலேயே இங்கே பாருங்க டபுள் P90 வச்சுட்டு P90 வச்சு இந்த மாதிரி எழுதிட்டு நாடகம் போடுறாரு சார். அப்படி தாண்டா எடுத்துவேன். இங்க பாருங்களேன், இந்த ரவுண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட் நான் சொல்றதோட நீங்களே போய் பாருங்க. கேஷுவலா நான் போவேன், அதுக்கடுத்த சம்பவம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆனா என்னது தெரியல, ஞாபகம் வந்துடுச்சு. லைக் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க சொல்லாம இருந்தேன். ஆனா நான் வந்து ஒன்று சொல்லியே தெரியணுங்க. நான் வந்து அந்த ரியல் கிரிக்கெட் கேம் வந்து போட்டேன் பாத்தீங்களா என்னோட சேனல்ல செகண்ட் வீடியோவா. அதுல வெறும் எத்தனை லைக் தெரியுமா? 2 வியூஸ் எல்லாம் போலங்க. 171 வியூஸ் போய் அதுல 15 பேர் தாங்க சப்ஸ்கிரைப் அடிப்பான் பாருங்க ஷாட் டேசர்ட்ல. எனக்கு சரியான ஷாட் கைஸ். எப்படி என்ன ப்ரோ ஹேக் ஆன் பண்ணிட்டியா? ஹேக்கெல்லாம் ஆன் பண்ணலடா. ஏன்டா டேய் கம்முண்டுறா. எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த ரவுண்ட் அடிச்சனா ஹெல்மெட் எடுக்க முட்டுரும் போல இருக்கு. இல்ல பாப்போம். இல்ல நீ வந்து எனக்கு டவுட்டா இருந்துச்சு ஹெல்மெட் எடுப்பனே இழுக்க மாட்டேன். இல்ல நான் அப்போது பார்க்கல ஹெல்மெட் எடுத்தேன்னு இருக்கு. நான் எடுத்துருக்கேன் டேய் பிரவீன். சி இது ப்ரோ, நீ வந்து இந்த ரவுண்ட் அடிச்சிட்டேனா நான் ராய் ஸ்டார்னு சொல்லுவியா? சரியா? சரி ப்ரோ, உங்களுக்கு இவரை தெரியுமா? அதாவது SRM தெரியுமா ப்ரோ? தெரிஞ்சதுன்னா SRM அப்படின்னு போடுங்க. அப்புறம் எனக்கு நான் வந்து ஒன்று சொல்லியே தரணுங்க. நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து செகண்ட் வீடியோவாக கிரிக்கெட் கேம் போட்டிருப்பேன். 171 பேர் பார்த்து 15 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? எனக்கு அது சத்தியமாக புரியவே இல்லை. 171 பேர் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் நியாயமே இல்லையா? இந்த நியாயத்தெல்லாம் தட்டி கேட்க யார் வருவா? தூக்கி வீசிருச்சுடா ஜம்பிங்கு. இப்போ பாருங்க நான் கிரவுண்ட் போனேன். இந்த எனக்கு இல்ல எனக்கு இது வரைக்கும் லாங் ரேஞ்சில் வந்ததே இல்லை. இவன் ஒரு ரவுண்ட்ல அடிக்கிறாங்க. அப்படிதான்டா ஆடுவேன். ஒரட்டுத்தனமா ஆடி இருப்பேன். எனக்கு வந்ததே இல்லை. இவன் ஒரு ரவுண்டு தண்ணி கேன் போட போன பாய். நானே நல்லா ஆடுறேன். 5 வருஷமா விளாட்றான். நான் 4 வருஷமா தான் ஆடிட்டு இருக்கேன். 4 வருஷமும் கூட இல்லை. நான் விளாண்டு 1 வாரத்துக்கு மேலே 2 வாரமாச்சு நாளாக விளாண்டு. ஆனால் என் தம்பி 2 வாரம் 5 வருஷமாக விளாண்டுருக்கான். 5 வருஷமா விளாண்டு 2 வாரம் கழிச்சு நான் விளாட வரேன். எனக்கே நல்லா வரல. நீங்கள் P90 வச்சு P மாதிரி அழுத்துறீங்க. அதை நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்.
ஏன்டா நீ என்னடா நல்லா விளாடுற 3 ரவுண்டு போயிட்டா பீ அடிச்சு பீ மாதிரி அழுத்திடுவார் சார். அழுத்துவேனா இல்லை ஒன் டாப் படிப்பேனா நீங்களே பாருங்க. டெசர்ட்ல 2 ரவுண்டுங்க. ஆனால் நம்பவே முடியாத விஷயம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் டெசர்ட்ல எனக்கு விழுந்ததே இல்லை. டெசர்ட்ல 2 ரவுண்டு விழுந்திருக்கு. அதுவும் ஏதோ ஃப்ளூக்ல தான் அடிச்சிருக்காரு சார். அடிக்கல. இன்னொன்னு ஒரு ரவுண்ட் தெரியுமா, ஆடி ஓடு பீஹைண்ட்ல சமையான ரெண்டு பீ ரெண்டுயா பீ வச்சு பீ மாதிரி வச்சுட்டான். ஏய் பீ இல்லடா, பீ எல்லாம் இல்லடா. டேய் ஏன்டா டே. ஆனால் 4 ரவுண்டு போயிட்டு பாரு கைஸ், இந்த ரவுண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்? சமையான ட்விஸ்டா இருக்கும். இந்த ரவுண்டு அதே டெசர்ட் வச்சு அடிப்போம் பாரு. சி டெசர்ட் 2 P90 ஒரு டெசர்ட் ஹில்லுக்கு வந்திருக்கு. நான் பார்த்தா ஒரு ஆமாங்க 2 டெசர்ட் ஹில்லு 2 P90ங்க. கரெக்டாக தாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தோன்னா நான் உட்டைக்கு பார்த்தோன்னா டபுள் பேர் எக்ஸ் எடுக்காம வெறும் டபுள் பேர் எடுத்துருக்கேன். அப்படின்னா நீ கழுத பாருன்னு அர்த்தம். அப்படிதானே? எப்பயுமே நீ மேலே தானே ஏறுவேன், கீழே ஏற மாட்டேன். பார்த்தோன்னா அவன் பாட்டு போடுவேன். எங்கள் அண்ணன் அந்த பாட்டு போட்டரி பக்கசின்னு போருடா பட்ட பண்ணி புட்டா பச்சா மலை பேருடா. இந்த பாட்டு பாடுற ரிலீஸுக்கு அடுத்து என்னங்க பாருங்க. இல்லை இந்த பாட்டு பாடக்கூடாது. இதே பாடலாம். எகருனா தொகருனா நகருனா ஒழுகுற சொருவனா நம்ம யார்கிட்ட காட்டுவோம் பாருங்க. இந்த எம்டன்ல இருந்து உள்ளனா எழுப்புறா வச்சா உசு தப்புல. என்ன இந்த ரவுண்டு பார்த்தா இருங்க என்ன இருங்க வருங்க ஒருங்கன்னு போடாடி. போர் அடிக்குது. என்ன போர் அடிக்குது? ஏ போடா பிரவீன். இந்த ரவுண்டில் பார்த்தோன்னா எம்டன்ல பியூர் ரெட் அடிச்சிருப்போம். பியூர் ரெட் இல்லை, நீங்கள் வந்து ரூம் கார்டு வந்து அன்லிமிட்டட் குளோபல் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் தெரியுமா, M10ல் வந்து நம்ம வந்து அந்த பிச்சு போடுற பிச்சே இருக்காது. MP5ல அதே மாதிரி தான் இது. ஆனால் இதில் பார்த்தோன்னா ஆனால் வந்து இதில் வந்து ரவுண்டு முடிஞ்ச உடனே M10க்கு பிச்சு இருக்கும். அது எப்படி தெரியுமா, என்னைய வந்து M10ல தான் அடிப்பான். அப்போ வந்து M10ல வந்து ஒரு லெவல் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருக்கும்ல, அந்த கன்னு பேர் என்னடா, ஏதோ ஒரு கன் இருக்கும்ல, அடிச்சா லெவல் அப் ஆகும்ல, அடிக்கடிக்க லெவல் அப் ஆகும் ஒரு கன்னு. ஆமா அந்த கன்னு பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த கன்னு தெரிஞ்சதுன்னா பார்த்தனா கன்னை காட்டுறோம். அந்த கன்னு அடுத்த ரவுண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க. இப்போ பார்த்தனா ஆப்பனன்ட்ல ஆடுறது எங்களுக்கு அந்த பேருக்கு. இப்போ பாருங்க அவன் என்ன மாதிரி அழுத்துறான். ஒரு பீனிட்டு வச்சு பீ ஆட்டு நான் வெளியே ஓடிட்டேன். பீ ஆட்டு அழுத்துறான்ட்டு. இப்போ இந்த சைடு போடு 117 வேலை ஓடுற எப்படி இந்த சைடு இருக்க முதல்ல வாழ இந்த வாழ இவன் பார்த்தா ஃபிளாஷ். ஓகே நான் வந்து இந்த இடத்துல புகைய தூக்கி போட்டாச்சு. இதே மாதிரி பாருங்க எப்போ ஒன்று சொன்னா ஃபிளாஷ் ஃபிஷ் தூக்கி போட்டுறதா சார். சி ஃபிளாஷ் ஃபிஷ்னு வருது. ஸ்மோக் பம் அந்த சைடு பாத்தீங்களா, இந்த சைடு வந்துட்ட பாத்தீங்களா. எப்படி இதுதாங்க டெக்னிக். ரூம் மேட்ச் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்பயுமே உங்களை ஆப்போனன்ட் அடிச்சுட்டா அப்படின்னா அடுத்த ரவுண்டு கம்பேக் கொடுத்து ஆடணும். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அவன் அடிச்சோன்னு நான் ஓரண்டா மாப்பிள்ள அப்படின்னு இந்த சைடு ஓடிட்டேன். பாருங்க என்ன ஆக போகுது. வணக்கட்டா மாப்பிள்ள தேனில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பிரவீன். நான் அப்படியே ஒரு உள்ள ஓடிட்டேன். அவன் எங்க சுத்திட்டு வரேன்டா வாடா மாப்பிள்ள. நான் 73 போயிருச்சுங்க. டபுள் 73 ஹெல்த் ஏறனாலதான் அந்த பிஸ்ட் இருக்கியாடா. ஹெச்பி ஏற்றதுனால வச்சுட்டு இருந்தேன். இல்ல அவனுக்கு என்ன ஆயிருக்கு, எகுத்தாப்புல வந்திருக்கேன். வணக்கண்டா மாப்பிள்ள தேனில இருந்து வந்திருக்கோம். அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். தூக்க முடியும். ஐயோ ஜோனு சிங்கா ஐயோ அடிச்சிட போறான்டா. டேய் அங்க சைடுல பாத்தீங்களா லெவல் ஏறிடுச்சு. நான் வந்து ரீவைண்ட் பண்ண முடியாது, எனக்கு ரீவைண்ட் பண்ண தெரியாது அவ்வளவுதான். அங்க பாத்தீங்களா பிச் ஒன்று வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே சரி அப்படியே இந்த சைடு இப்படியே இந்த சைடு வந்தான். நான் இந்த சைடு ட்ராப் எடுத்துட்டு இருந்தேன். ஐயோ இப்போ பாருங்க ஒரு ஷாட் விழுகும் பாருங்க. 4க்கு 5 இருக்குங்க. இந்த ரவுண்ட்ல நான் வின் பண்ணியே தீரணும். இந்த சரியான சுத்தி போட்டது அடிக்க கூடாது. ஒன்னு அடிக்காம விட்டதே பெரிய தப்புன்னு இருக்காங்க. ஆனா பாடி ஷாட் இல்லடா, மண்டையில அடிச்சாதான்டா ஆகும். நீ அப்படி போ, நான் அப்படி சுத்தி ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஐக்கிய கரெக்டா இங்க இது மேல ஏறி அப்படி குதிக்கலாம் பார்க்கவும் கரெக்டா ஓப்பன் பண்ணிடுவான். நான் அப்படியே ஊக்கம் போட்டு திருவேன்டா. P90ல அழுத்திட்டு அப்புறம் அடிச்சு விட்டுருவான்.
அசிங்கமா இப்ப 5 கஞ்சிட்டு இருக்கு. இன்னும் 3 ரவுண்டு ஜெயிச்சா யார் 3 ரவுண்டு ஜெயிக்கிறாங்களோ மில்லு வருதா, மில்லு எப்போ வருதா அப்போ தரமான சம்பவம் நடக்கும். அது சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு 2 அடிச்சிருப்பான் அவனா நானா நீங்களே பாருங்க. இந்த ரவுண்டு எடுத்தா இந்த ரவுண்ட்ல தான் இந்த இடமாடா தோத்து போயிருவேன்னு நினைக்கிறேன். யாரு நான் எனக்கு இந்த இடம் வராதே அவ்வளவுக்கு. எனக்கு சிஎஸ்ஆர் ரேங்க்ல இந்த இடம் வந்தா நான் பாட்டுக்கு கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துப்பேன். 1 vs 4 அப்படின்னா மட்டும்தான் நான் எந்திரிச்சு வருவேன். அந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் கேர் அடிச்சு ட்ரிபிள் இல்லாட்டினா டபுள் அடிக்காம சாகவே மாட்டேன். ஏன்னா இந்த இடம் எனக்கு அப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1v4 ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏறி இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் திக்கி தேங்கி நிற்காதீங்க. ஏன்னா அவனுங்கன்னு பார்த்தோன்னா 4 ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன்லேயே வருவானுங்க. அந்த என்ன மாதிரினா எந்த மாதிரி தான் நீங்கள் அழுத்திப்பிடி பிளேயராக இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா அழுத்திப்பிடி பிளேயராக இருந்தாலும் சரி, ஒன் டாப் பிளேயராக இருந்தாலும் சரி, கேப்பே கொடுக்காம அடிச்சிருங்க. பார்த்தியாடா இந்த ரவுண்ட் அடிச்சிட்டா, இன்னும் 2 ரவுண்ட் தாங்க கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஏங்க மில்லுங்க சீன் வந்துருச்சுங்க. சீன் வந்துருச்சு. இந்த சீன் என்ன கொத்தா சில பேருடா இல்ல வச்ச பேருடா. அவனுக்கு பாட்டு தெரியாம பாட தெரியாம பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா இதுல பார்த்தா 2 டபுள் பேர் எடுத்திருப்பேன். 2 டபுள் பேர் எடுத்தது சரி. 5 புல்லட்டு 5க்கு ஒரு 7 எவ்வளோ எனக்கே தெரில. 5க்கு ஒரு 7 13 12 12 12 எனக்கு மேக்ஸ் கூட தெரியாது. வீக் மேக்ஸில் வீக்கு ப்ரோ. அவர் மேக்ஸில் வீக்கு. நீங்கள் மட்டும் என்ன குயிக்கா? ஆமாம். இல்லை 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 இப்போ பாருங்க ஹரிஷ்கார் மாதிரி படிப்போம் பாருங்க. இனாட்டாக்கை இப்போ படுத்துக்கிட்டு அடிப்பாங்க. படுத்துக்கிட்டு அடிப்பாங்க. இந்த இப்போ ஆம்ன்றது இனாட்டா போட்டு ஒரு அடி இனாட்டாக்க செத்துருச்சு. இனாட்டா இல்லடா டே இனாட்டா இல்லடா. நான் ஜோக்கர்ரா. இது வந்து என்னோட ஐடி. இவன் விளாண்டுறதுக்கு என்னோட பிரதர் விளாண்டுருக்காது என்னோட ஐடி. அவரோட பிரதர்ன்ற பேர். அவனோட ஐடியில் நான் விளாண்டுருக்கேன். என் ஐடியில் அவன் விளாண்டுருக்கான். அவ்வளோதாங்க வித்தியாசம். நாங்கள் அப்போ எப்பயாவது நாங்கள் பேட்டர் போகிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹரிஷ்கார் மாதிரி ஷர்ட் அடிச்சிருப்போம் பார்த்துங்க. அடி அப்படியே மானங்காட்ட மனுஷங்குள்ள வம்பி சண்டைக்கு நான் ஒரு ரவுண்டு வின்னாங்க நினச்சேன். ஒரு ரவுண்டு வின்னாண்டா வராது. சாப்பிட்டு விட்டுலாம். ஆம்பருக்கா பங்குறேன் இங்கிலியா பொங்கலியா சுங்கலியா என்ன போட்டேன். நான் பார்த்துட்டேன். இந்த ஓடுறாரு படுத்துருந்து அடிக்க முடியாது. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அசால்ட்டா மேல இருந்து அடிச்சு போயிடும். அழுத்திட்டு போயிடும். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா குரோன் போட்டுருவேன். நான் மேலாண்டு இருக்கேன். எப்படி ஜோனு கீழே தான் வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டுருவேன். நான் ஜோனு கீழே வந்தாலுமே சேஃப்டியா தானடா பாருங்க. மேலே குரங்குத்த காட்டுவோம் பாருங்க. குரங்கு வித்தை. ஓ குரங்கி வித்தையா? இல்ல குரலி வித்தை. அது புரிஞ்சுக்கணும். ஓ குரலி வித்தையா? ஊன்றும் அதுக்கப்புறம் தெரியாது. இல்ல நான் சொல்றேன் எனக்கு தெரியும். ஓ குரங்கி வித்தையா? குரலி வித்தையா? குரலி வித்தையா? ஒரு 2 டபுள் பேர் அலெக்ஸ் நீ வந்து மாமா மருகு அக்கு கால அருவி குளிச்சது போல இருக்குது. டேமேஜ் நீட்டு வச்சு பீ மாதிரி எடுத்துறாங்க. தாண்டா அழுத்துவேன். நீ மட்டும் டெசர்ட்டை வச்சு அழுத்துல. அவ்வளோதாங்க மேட்ச் ஒண்ணுடா. இன்னும் காமிக்கல. இன்னும் ஒரு ரவுண்டு போகணுமா? என்னடா இது? ஐயோ இந்த மேட்ச் யார் வின் ஆகும்னு தெரியவே தெரியாது. 7க்கு 7 மட்டும் கொண்டு போகாம சரிங்க. இவன் இப்போ 6க்கு இதுக்கும் கொண்டு போயிட்டான் பாருங்க. இப்போ இந்த எடுத்திருக்கான் பாத்தீங்களா? அந்த சைடுல கீழே இருக்கு பாத்துங்க அந்த கன்னு. இந்த எடுத்து காட்டுறதுங்க. அந்த கன்னை வாங்கிட்டு அது எடுப்பேனானே தெரியாது. எடுத்து ஆடுவேன். எடுத்து ஆடுவியா? சரி தெரியல. இந்த கன்று இந்த சைடில் கீழே வச்சுருக்கான் பார்த்தீங்களா இந்த கன்று. நான் தூக்கி காமிக்கிறேன். இந்த டெசர்ட் ஏன்டா தூக்குற? உன்னை அடிக்கிறேன்டா இரு டெசர்ட்லையா? ஐயோ எனக்கு தெரிஞ்சு அந்த எடுத்துகிட்டு பாருங்க. இந்த கன் தாங்க. இந்த கன்னில் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா எப்படி வந்து அந்த இது ஏறுமோ, எப்படி அந்த லெவலில் ஏறுமோ அதே மாதிரி தான். நாக்காயிடுச்சு. பரவாயில்ல. அவனுக்கு சுட தெரியாமல் சுற்றிட்டு அழுத்துட்டேன்.
அண்ணே நான் இல்லை சுற்றிக்கலாம். இதில் பார்த்தோன்னா அவன் 7க்கு 6 இருக்கனால தான் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பியூர்டு 7க்கு 7 அந்த 2 டபுள் பீரியட் இப்போ தான் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ 7க்கு 7 தோட்டா அழகா. இதுக்கப்புறம் நான் இந்த ஐடியா பார்த்தோன்னா பாட் ஐடியா தான் இல்லை அது ஏன் ஐடி மாத்தினா கொலை பண்ணிடுவேன் பார்த்துக்க. ப்ரோ இதான் தம்பி நான் இது 2 பேருமே இதில் யார் தோக்குறாங்களோ அவங்க ரிவெஞ்ச் வீடியோ போடலாம். அது ஒரு 2 வாரம் ஆகும் மக்களே, ஒரு 1.5 வாரம் ஆகும். ஏன்னா வந்து அது டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கும் போது தான் 1.5 வாரமா எப்பயா. ஏன்னா இந்த 1.5 வாரத்துக்கு பார்த்தோன்னா நாங்கள் வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்யும் மாதிரி வெளியூர் போயிட்டு வேலை. ஏங்க இவன் வந்து பொய் சொல்றான். இவன் வெளியூர்லாம் போக மாட்டான், பொய் சொல்றாங்க. இவன் பொய் சொல்றான். அவன் சொல்றத நம்பவே நம்பாதீங்க. கண்டுபிடிச்சிட்டான் வேலைக்காரன். கண்டுபிடிப்பேன்டா. ஏன்னா நீ பொய் சொல்லு. இந்த மேப்பாடா சரி அப்படியே வந்து டஃப் கொடுத்து ஆடி இருப்பேன். இந்த பாருங்க ஒரே ஏறினது கூட பார்த்தாது. அதே மேட்ச்ல அதே ரவுண்டில் தான் இங்கே ஏறுவான். குரங்குத்த இங்கே பாருங்க, குரங்குத்த மாதிரி நான் எங்கே இருக்கேன் அவன் எங்கே போயிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க நான் முன்னாடி தான் ஓப்பனே தான் ஏறி போனேன். அவன் பார்த்துட்டு எங்கே இருக்கடா எங்கடா இருக்கேன்னு கேட்பேன் பாருங்க. இங்கே எங்கே இருக்கான்னு தெரியல போல இருக்கு அவனுக்கு. நான் இங்கே நிற்கிறேன், ஓப்பனே நிற்கிது அந்த புடவை. ஜஸ்ட் மிஸ் நான் க்ளோன் போட்டேன். இல்லாட்டினா அவ்வளோ லாங் ரேஞ்சில் இல்லை மண்டே பொழந்து விட்ருவான். எனக்கு டெசர்ட் இல்லை மண்டே 7க்கு 7 இருக்கு. பார்த்தோன்னா இப்போ ஏன்னா நான் தான் முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் இன்னும் நான் பார்த்தோன்னா பயத்தோட ஆடிட்டு இருப்பேன். எனக்கு கை கால் வேலையே செய்யல. நில்றா அந்த அடி பார்த்தீங்கன்னா 73 டேமேஜ் ஆகுதுல. சரி பட் ஷாட் எங்களுக்கு இப்போதான்டா 73 வந்துச்சு. அங்கே போ. அப்புறம் நம்ம தானே ஒரு ஏமாத்து ஒரு சிப்பி தான் இருக்கு. ஓடி வாடான்னு சொல்றேன். டேய் எனக்கு ஒரு சிப்பி தான் இருக்கு. நானே எதுக்கு நீ வந்து அடிக்கல? எனக்கு வெறும் 10 சிப்பி தான் இருக்கு. நானே என்னத்துக்கு? இல்ல இவன் வந்து என்கிட்ட போய் சொன்னா அந்த நேரத்தை பார்த்து நான் ஓடி வரலாம் அவன் பக்கத்தால. ஆமா நான் ஓடி இருந்திருக்கலாம். பார்த்துட்டேன். நான் 10 சிப்பி பார்த்துட்டேன் தானே நீ. ஓ மண்டை அழகா தெரியுது. அழகா டசடி ஜம்பு போட்டு அடிச்சிடலாம். ஓகே மக்களே இந்த வீடியோ முடிய போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இன்னும் 2 நிமிஷம் தான் மறந்துட்டோம். ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளில் போட்டுக்கோங்க. ஆல்பம்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடுற போது நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களே அந்த வீடியோலாம் டான்னு பார்க்க முடியும். சரி இப்போ பார்த்தோன்னா கேமுள்ள கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 999 போச்சு. இதுதாங்க சரியான சாய்ஸ். ஓகே இப்போதான் அடிக்க பார்த்துருக்கேன். நான் அதுக்குள்ளே போயிட்டேன். இங்கே பாருங்க எனக்கு இந்த விட அது அப்பப்பா ஆயிடுச்சு. அப்பப்பா இதே மாதிரி தான் உனக்கு. அது மேலே இருக்குன்னா டக்குன்னு என்ன க்ளோன் இல்ல மேலே இருக்கனால அவ்வளோதான் ப்ரோ. கிழிஞ்சுது ப்ரோ. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போயிங்க அப்படின்னு வந்திருக்கேன். ஆனால் என்னைய அவன் முடிச்சு விட்டானா நான் அவனை முடிச்சு விட்டானான்னு பாருங்க. ரஷ் பண்ணி ஏறுவேன், கடைசி வரைக்கும் போராடுவேன். ஆனால் என்னை அடிச்சு விட்டுருவான். டிமிட்ரி இருந்திருக்கும் அந்த சைடு நான் போட்டிருப்பேன். மெடிக்கல் சுற்றிட்டு இருந்தான், நானும் மெடிக்கல் சுற்றுவேன். செத்து போயிட்டேன். 15 ஹெச்பியில் தப்பிச்சிட்டாரு. இந்த மேட்ச் வந்து நம்ம ரிவெஞ்ச் வீடியோ கன்ஃபார்ம் நம்ம போட்டே தருவோம். அதை நீங்கள் வந்து பார்த்துருங்க மறக்காம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு நான் அந்த 7 ரவுண்டு ஜெயிச்சதுக்கு ஒரு வெறித்தனமாக ஒரு இதாக போடுங்க. அடுத்து நம்ம 2:2 போகலாமா அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். ஆனால் யாரும் வரல அதுக்காக. ஆனால் போயிடலன்னு பார்த்தோம். நாங்கள் போகலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயும் நம்ம இவர் போயிட்டார். அதனால சரி பாய்.